வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாத பலன் பார்க்க போகிறோம். வைகாசி என்ன சிறப்பு? வைகாசி விசாகம். நம்மளுடைய முருகப்பெருமான், நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகமில் அவரோட பவர் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம பழனி, திருச்செந்தூர், திருத்தணிலாம் பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுவோம், சரிங்களா? அதனால் இது ரொம்ப சக்தி பெற்ற மாதம். ஓகே, இந்த மாதத்துலேயே ஒன்றும் பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசிலாம் வருது, சஷ்டி வருது. இதிலலாம் விரதம் இருந்து வேண்டிங்கன்னா ஒன்றும் ரொம்ப பவர். மெயின் வைகாசி விசாகம். சரி, இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது விஷயங்கள், ஓவராலாக எப்படி இருக்குது, பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த மாதம், இதுக்கப்புறம் பண விஷயம், கடன், தொழில், வேலை, திருமணம், மகப்பேறு, உடல்நிலை, அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கோ ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வருவோம். அதுக்குள்ள எது எதெல்லாம் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது, எது எதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லைன்னா என்னென்ன வழிபாட்டு முறைகள் பண்ணால் எனக்கு இன்னும் நல்ல விஷயம் நடக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். ராசி மிதுன லக்னம் எப்படி இருக்குது? உங்கள் இப்போ குரு சுக்கிரன் இருக்காங்க, நல்ல ஆக்டிவேஷனுங்க, நல்ல பணம் சேரும், தொட்டதெல்லாம் தொடங்கும், நல்ல ராசி. குரு சுக்கிரன் சரியான ராசி, ஓகேவா? இன்னொன்று குரு பயிற்சி வேறு நடக்குது. இந்த ஜூன் 2 குரு பயிற்சி நடக்கும். ஸோ குரு பகவான் உங்கள் வீட்டிலேருந்து உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு போவார். என்னென்னா பணம் வரும். இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச எல்லா காரியமே வெற்றி. இப்போ நல்லா பணம் வரும். ஸோ கிடைக்கிற பணத்தை நல்லா சேர்த்து வைங்க. ஏன்னா பிரச்சனை என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக பண்ணக்கூடாது. கையில் காசு வருதுன்றதுனால அந்த தெரு எவ்வளோ விலை, இந்த ரோடு எவ்வளோ விலை, அந்த ஊர் எவ்வளோ விலை, இதெல்லாம் வாங்கி ஆகணும் அப்படின்னீங்க கஷ்டம். நம்ம தெரு போலனா கூட ஸ்டாக் மார்க்கெட்டு, ஏன்னா இது புதன் வீடு, நல்ல அறிவு இருக்கும். அந்த கம்பெனி என்ன விலை, இந்த கம்பெனி என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டிங் பண்ணுவோம். அந்த கதையே கிடையாதுங்க. காசு வருதா பத்திரமாக சேர்த்து வைங்க. சேர்த்து ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுங்க. வீடு, நகை, அந்த ஸ்டாண்டர்டாக போடுங்க. ஏன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. இல்லை சனி பகவான் பார்த்துட்ருக்காரு, நிறைய இஷ்யூஸ் வரும். குளோபலாகவும் நிறைய பிரச்சனை போய்ட்டுருக்கு. இப்போ பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்னா கமோடிட்டி சொல்லலாம், நிலம் சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தை பொறுத்து அது நிறைய விஷயம் மாறும். அது ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். இது ஒன்று. வேறு நல்ல விஷயம், எனக்கு ஒரு 4 விஷயம் நல்ல விஷயம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, உங்களுக்கு ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஃபேமிலியை உருவாக்குறதுக்கும் நல்ல டைம் இது. அதாவது மகப்பேருக்கு நல்ல டைம், கல்யாணத்துக்கு நல்ல டைம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சொல்கிறோம் கல்யாணம் சூப்பராக இருக்குது மிதுனத்துக்குன்ட்டு. நிறைய பேருக்கு கல்யாணமும் ஆச்சு. இன்கேஸ் யாராவது விட்டுட்டிங்கன்னா இந்த மாதமே பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லியாவது போடணும். வைகாசி விசாகம் வருது, முருகனுக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டு விரதத்தை ஆரம்பிங்க. என்ன பண்ணணுமோ அந்த காரியத்தை ஆரம்பிங்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு. மிதுனம் காதல் ராசி, கலக்கல் ராசி. அழகாக பாடுவீங்க, அழகாக பேசுவீங்க, சரிங்களா? அழகாக கவிதை எழுதுவீங்க. இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சார், நான் ரொம்ப கூச்ச சுபாவம் சார். அட்லீஸ்ட் பாட்டை கேட்கவாது பிடிக்கும். இது ரொம்ப ரொமான்டிக்கான பீப்புள். காதல் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. காதல் இருந்ததுனால் அந்த கல்யாணமாக மாற்றத்துக்கு சூப்பரான டைம். ஏன்னா எதிரிகள் தொல்லை பெருசாக இல்லை, சரி? அதுவும் குரு பகவான் பார்க்குறாரு. ஸோ எதிரிகள் யாருன்னா வந்தாலும் பெருசாக உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க, சரிங்களா? அதனால் லவ்வை கல்யாணமாக மாற்றுங்க. சூப்பரான டைம். உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. உடல் உபாதைகள்லாம் இருந்தால் கம்மியாகும். எக்ஸாம்பிள் ஸ்கின் அலர்ஜி. நான் மிதுனத்துக்கு பார்த்து அதிகமாக வந்தது ஸ்கின் அலர்ஜி. இன்னொன்று இது தோள்பட்டை வலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலிலாம் ரொம்ப வரும். ஏன்னா காலபுருஷனுக்கு இது 3ஆவது வீடு, தோள்பட்டை, இந்த இடம்லாம் ரொம்ப வலிக்கும். இதுக்கெல்லாம் கை வைத்தியமே நிறைய இருக்குது. இதில் மலர் மருந்துகளும் நிறையா இருக்குது. அது இப்போ ஒரு பேருன்னு சொல்ல முடியாது. என்ன பிரச்சனை எங்கன்னா அதுக்கான மலர் மருந்துகள் இருக்குது. ஒரு
உடல் பாகத்துக்கும் ஒரு மலர் மருந்து இருக்குது, அதை ஸ்ப்ரே பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு வந்து நல்லா வேலை செய்யும். டன். இது திங்கிங், ஓவர் திங்கிங் குறைஞ்சாலே கழுத்து வலி கம்மியாகுங்க. நல்ல ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது பாருங்கள், அம்மா அப்படின்னு இப்படி தான் பிடிப்போம். கழுத்தையும் ஷோல்டரை பிடிக்கிறது கஷ்டம், அதனால் கழுத்தை பிடிப்போம். ஆக்சுவலாக அது ஷோல்டர் படி அதிகமான பாரம், மனசில் வந்து ஏதோ ஒரு துன்பம், அதிகமான பாரம்னாவே அப்படியே ஷோல்டர் மேலே ஏதோ பெரிய பாரங்கள் வச்சோன்னு இப்படி இறங்கிடுவோம். திங்கிங் அதிகமாக ஷோல்டரில் பெயின் வரும். ஸோ நீங்கள் வந்து தானே கரெக்டாக. இப்போ இந்த மலர் மருந்துலாம் நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி சார் வேலை செய்யும், இதுனா மருந்தா அப்படின்வாங்க. பேர் மலர் மருந்து, ஆனால் இது வந்து மருந்துன்றதை தாண்டி இது மனசுக்கானது. இப்போ தோள்பட்டை வலினா இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், மருந்து வாங்கி சாப்பிட்றோம், வலி போகுது, அது ஒரு கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த வலியை வந்து அது மறக்க செய்யும். சரி, இது அப்படி இல்லை. இது மலர் மருந்துன்றது என்ன காரணம், எதனால் நீ ஸ்ட்ரெஸ் ஆகிற அந்த எண்ணத்தை மாற்ற ட்ரை பண்ணும். அதுதான் மலர்கள். மலர்களுக்கு அந்த சக்தி இருக்குது. எண்ணத்தை மாற்றும் சக்தி மலர்களுக்கு இருக்குது. தன். இதுக்கப்புறம் வேலையில் நல்ல ப்ரொமோஷன், வேலையில் உயரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய பேருக்கு ப்ரமோஷனே கிடச்சிருக்கு, இல்லைன்னா நல்ல சேலரி ஹைக்காவது கிடச்சிருக்கு. அப்படி யாராவது அது தவற விட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம், அது இந்த மாதம்லாம் இன்னும் சூப்பராக இருக்குது. ஏன்னா ஜூபிட்டர் டிரான்சிட், குரு பகவானுடைய டிரான்சிட் நல்லா இருக்குது, தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரி, இது ஓகே. இதுக்கப்புறம் தொழில் பண்ணுறவங்க தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா 10ஆம் வீட்டுனா சனி பகவான் இருக்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் போகும். நம்மளை அந்த ஊரில் அந்த 4 பேருன்னு அந்த 4 பேருங்க உள்ளே புகுந்து நம்மளை ஒரு வழி பண்ணுவாங்க. யாருடா, நம்ம கூடியே தான் இருப்பாங்க. அந்த கூடியே இருக்கிற 4 பேர் தான் சொதப்பி விட்டுருவாங்க. அதனால் ஒரு நல்ல அறிவாளிக்கு என்ன ஒரு பொருள்னால், எல்லாரையும் ஒரு சந்தேகத்தில் பார்க்கணும், எல்லாருமே பாசம் வைக்கணும். எல்லாத்துக்கு மேலே சந்தேகம் வைக்க சொல்ல, எல்லாருமே பாசம் வைக்கணும். ஆனால் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் சொதப்புவாங்கன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அது சொல்லுவார், பில்லா படத்தில் தலை சொல்லுவார், எல்லாரையும் பிடிக்கும், ஜஸ்ட் அவங்களுக்குள்ளே இருக்க மிருகத்தை தான் பிடிக்காது அப்படின்வார். அது மாதிரி எல்லாரையும் நேசிங்க, ஆனால் எல்லோரும் சொதப்புவாங்கன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலே வாழ்க்கை ஜம்முன்னு போகும், பிஸ்னஸ் நம்ம முன்னேடுவீங்க, ப்ராஃபிட்டும் டீசெண்டான ப்ராஃபிட்டும் வரும். சரிங்களா? ஓகே. இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஜாக்கிரதையாக இருங்க. எது நடந்தாலும் தொடர்ந்து முயற்சி எடுங்க, வின் பண்ணலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா கிருஷ்ணர், பாமா, ருக்மணி இவங்களை வழிபடலாம். இல்லை நடராஜர், அம்பாவை வழிபடலாம். கிருஷ்ணராக இருந்தால் துளசி மாலை, நடராஜராக இருந்தால் வில்வ மாலை கொடுத்து இந்த புதன்கிழமை புதன் முறையில் வழிபட்டிங்கன்னா ஒன்றும் பவர்ஃபுல். இந்த வைகாசி விசாகத்துக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் வேண்டுங்க, உங்களுக்கு எல்லா சகல அருளையும் அவர் புரிவார். இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன் சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட், ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கலாம், என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரியும் தானியங்கள் இருக்குது. சரி, 100கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சிகளாக நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா?
யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும், எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம் இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக என்ன கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.